கேரட் பேரிச்சை கேக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 3/4 கப், பேரிச்சை 3/4 கப், துருவிய கேரட் 1 கப், 15 முந்திரி எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, முட்டை 2, வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன். முதல்ல பேரிச்சை எடுத்துருக்கோம், நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசா. அதில் வந்து நான் முந்திரி பருப்பும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பேரிச்சை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1.5 டம்ளர் சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து 1 டம்ளர் சர்க்கரையை வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ரெண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதையும் சர்க்கரையோடு போட்டு நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சர்க்கரையை வந்து நம்ம வந்து கேரமல் பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். 1.5 கப்பில் 1 கப் வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். மிச்சம் 1/2 கப் சர்க்கரையை நம்ம இதில் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்துறேன். அதை நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து அது தேன் கலராக மாறும். கெட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் தேன் கலராக மாறும். பாருங்கள், உருக ஆரம்பிக்கும். திருப்பி கெட்டி ஆகிட்டு மறுபடியும் உருக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தேன் கலரில் மாறும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணணும். சூடோடு ஊற்றும்போது தெரிக்கும், அதனால் நம்ம அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து சர்க்கரை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் அரைச்சது வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணுறேன். ரெண்டு முட்டை அதை உடச்சி ஊற்றுறேன். கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் உள்ளதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/2 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், இந்த டேட்ஸும் மைதா மாவு, முந்திரி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். துருவிய கேரட் 1 கப், எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம மாவு ஆட் பண்ணணும். நல்லா சத்தான கேக்கு, அதனால் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மைதா மாவு ஆட் பண்ணுறேன்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து சர்க்கரையோட கேரமல் ஊற்ற போகிறோம். அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சேன் இல்லையா, அதனால் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் மிக்சிங். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேக் பேனில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம். கேரமல் ஊற்றினோடனே நல்லா கலர் கொடுத்துருச்சு பாருங்கள். கேக் நல்லா கலராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பேனில் ஊற்ற போகிறேன். பேனில் வந்து நான் வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நான் அதனால் இப்போ காமிக்கலை. இந்த மாதிரி செஞ்சு நம்ம அந்த பேனில் போட்டுக்கணும். அடியில் போட்டுட்டு நம்ம இந்த கலவையெல்லாம் அதில் ஊற்றிடலாம். கேக் பேன் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற தட்டில் கூட நம்ம நெய் தடவிட்டு அதில் கூட நம்ம இந்த கலவையை ஊற்றிட்டு வேக வைக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 தடவை அப்படியே தட்டினீங்கன்னா எல்லா பக்கமும் ஈக்குவல் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பேனில் வேக விடலாம். அடுப்பில் ஒரு பெரிய கடாயை வச்சிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். ப்ரீ ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு ரவுண்டு வளைய மாதிரி போடணும். இல்லைன்னா நம்ம ஒரு தட்டை கூட கவுத்தி வச்சுக்கலாம். சின்ன தட்டை கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த கேக் பேன் வைக்கலாம். நல்லா 5 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டேன். கேக் பேனை உள்ளே வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுடணும். உள்ளே ஏர் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மேலே வச்சிடுறேன். மேலே பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அடுப்பை சிம் பண்ணி வேக விடணும். 45 மினிட்ஸ் வேகணும். அதுக்கப்புறம் கேக் ரெடி ஆகிடும். 45 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. பாருங்கள், 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாத்திரத்தை எடுத்துகிட்டு மூடி திறந்து பார்க்கலாம். கேக் வந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தி எடுத்து நம்ம அதில் குத்தி பார்த்தோன்னா அதில் ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தட்டிட்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுவையான கேரட் பேரீச்சை கேக் ரெடி.